you thought you could get away, but you never gonna get away. Telling you could break me and break me and take me and break me and never gonna get away. No! Coming with the yam, coming with the yam, coming with the J, coming with the yam, coming with the yam, coming with the J, coming with the yam, coming with the yard, but I said bye J. You can hear me and talk me. Never gonna get away. Telling you could break me and take me and break me and never gonna get away. No, you can hear me and thought you could get away, but you never gonna get away. Telling you could break me and take me and break me and never gonna get away. போன வருஷம் ஜூன் மாதம் வந்து சாய் பிரசாத் வந்து நம்ம மீட் பண்ண போகும்போது சொன்னார், பிரசாத்ஸில் வந்து நாங்கள் புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம், எக்ஸிஸ்டிங் 2D ஃபிலிமை 3D ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. நம்ம படம் ஏதாவது பண்ணலாமே, ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம். அப்போ சொன்னார் சிவாஜி பண்ணலாமேன்னு ஐடியா கொடுத்தாரு. நம்ம சொன்னால் டெஃபினட்டாக பண்ணலாம், ஏன்னா வந்து ரஜினிகாந்த் சங்கர் காம்பினேஷன், ஏவிஎம் வித் ஏஆர் ரஹ்மான் மியூசிக், இவ்வளோ பிரமாதமாக வந்த படத்தில் ஒரு படம் அது டெஃபினட்டாக பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ நம்ம லாஸ்ட் ஜூலை வந்து we started இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்தோம். இப்போ 1 இயருக்கு மேலே ஆயிருக்கு. இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து பொசிஷன் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு மேலே எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். பிரசாத் குரூப் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி 2D to 3D கன்வர்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தோம். இது ஆரம்பித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் R&D டிபார்ட்மெண்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எங்களோட ஓன் டூல்ஸ், பீப்புள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த டைம் தேவைப்பட்டது. பிரசாத் ஸ்டூடியோ இமேஜிங் டிவிஷனில் 24 மணி நேரம் ஷிஃப்டில் 400க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பல டிவிஷன்ஸ் இருக்குது, லைக் கன்வர்ஷன், ரோட்டோஸ்கோப்பி, அப்புறம் ஆர்டிஃபேக்ட் ரிமூவல் டீம். யாருப்பா பாஸ்? முதல் ஸ்டேஜாக வந்து அனாலிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணுறோம். அனாலிசிஸ்னா ஷார்ட்ஸை வந்து சீக்வன்ஸ் வைஸாக, அகெயின் சீக்வன்ஸ்லேருந்து ஷார்ட் வைஸாக, ஷார்ட்டில் வந்து மிட்டு, க்ளோஸு, வைடு, அதுலேயே வந்து இன்டீரியர், எக்ஸ்டீரியர். ஸோ இதை வந்து ஷார்ட்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி பிரித்து எடுத்துடுறோம். இதுக்கப்புறம் வந்து எஸ்டிமேஷன் ப்ராசஸ், எவ்வளோ எக்ஸ்டீரியர் இருக்குது, எவ்வளோ இன்டீரியர் இருக்குது, எவ்வளோ வைடு இருக்குது, எவ்வளோ மிட் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள் ஷார்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறோம். எதுக்குன்னா டைம் எஸ்டிமேஷனாக லேர்ன் பண்ணுறதுக்கு. அதாவது டைம் எஸ்டிமேஷன், இந்த ஷார்ட்டு இந்த டெப்த்துக்கு போனோம்னா எவ்வளோ நாள் ஆகுது. ரோட்டோஸ்கோப்பிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல ரோட்டோஸ்கோப்பின்றது என்னென்னா, ஒரு கிவன் ஃப்ரேமில் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை கட் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் பேர் ரோட்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பின்னாடி டான்சர்ஸ் இருக்காங்க, பின்னாடி மரம், செடி கொடிலாம் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி இப்போ இந்த பர்டிகுலர் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி டான்ஸ் ஆடுறவங்களை வந்து வி கால் இட் இஸ் அ ஃபோக் கிரவுண்ட், அதாவது முன்னாடி ஃபோக் கிரவுண்டில் ஆடுறாங்க. ஸோ இவங்களை தனியாக ஃபர்ஸ்ட்டு ரோட்டோ போட்டு இவங்களை கட் பண்ணி எடுத்துட்டு, அதே மாதிரி 2வது ஆடுற டான்சர்ஸ், குரூப் ஆஃப் டான்சர்ஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு, பின்னாடி இருக்க புஷஸ்லாம் தனியாக ஒரு அது வந்து அடுத்த லேயராக வச்சுட்டு, எங்களுடைய ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் இருக்குங்க. இதனோட அவுட்புட்டை கொண்டு போயிட்டு அதில் போட்டுட்டு, அதுலேருந்து வர அவுட்புட்டை எடுத்துட்டு, எந்த அளவுக்கு பேக்ரவுண்டை பின்னாடி புஷ் பண்ணமோ, எந்த அளவுக்கு ஃபோர்கிரவுண்டை முன்னாடி எடுத்தோமோ, அதை பேஸ் பண்ணி அவ்வளோ ஃபோர்கிரவுண்ட் ஆப்ஜெக்ட்
கொஞ்சம் ஃபோர்கிரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பேக்ரவுண்டில் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும்னா பார்ட் ஆஃப் த பேக்ரவுண்டை வந்து அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணி எடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் லெவல் குவாலிட்டி செக்கிங் நடக்கிற இடம். இங்க டெய்லி ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே, டெக்னீஷியன் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த ஷார்ட்ஸ் கொண்டு வந்து இங்க ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸோட சேர்ந்து இங்க குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. இங்க கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா 3 லெவல் ப்ரொஜெக்டர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அங்க ஃபைனல் குவாலிட்டி செக் பண்ணுவோம். ஒரு வெண்ணிலவை மணக்கு மன்மதன் நான், என் தேனிலவே ஒரு நிலவுடன் தான், அவள் யாரும் இல்லை, இதோ இதோ இவள் தான். இந்த தியேட்டர்ல வந்து நம்மளுக்கு நம்மளோட சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி 3D ப்ரொஜெக்டர் வித் லாட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இங்க வந்து எல்லா ஷாட்டும் வந்து ஈவன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஃபார்வர்டு போகலாம், பேக்வர்டு வரலாம், பாஸ் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கிறதுனால QC வந்து பக்காவாக செக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. குவாலிட்டி செக் பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த எல்லா ரீல்ஸும் கிரேடிங்க்கு போகும். நம்ம வந்து லெஃப்ட் ஐயும் ரைட் ஐயும் ரெண்டுமே ஒன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி 3D கிளாஸஸ் மூலமா நம்ம வந்து கலர் கிரேடிங் பண்றோம். கலர் கிரேடிங் இது பண்றதுனால நம்ம இங்க என்ன பார்க்கறோமோ இதே வந்து நம்ம வந்து சினிமா தியேட்டர்ல ஆடியன்ஸ், நார்மல் ஆடியன்ஸ் வந்து அதே கலர்ஸ், அதே இன்டென்சிட்டி, அதே பிரைட்னஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இங்க கிரேடிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபுட்டேஜ் வந்து நமக்கு வந்து டிஜிட்டல் சினிமா பேக்கேஜிங்க்கு போகும். பிக்சரையும் சவுண்டையும் என்கோட் பண்ணி ஒரு பேக்கேஜ் பண்ணி அது டிஜிட்டல் சினிமா பிரிண்டாக வெளியே கொடுக்கப்படுது. இப்போ நம்ம பேசின எல்லா என்டையர் ப்ராசஸும் வந்து நமக்கு பிரசாத்லயே நடக்குது. Wonderful idea. Shivaji is a great film, great crew, star cast, and it did really well. So it was a good beginning. All we had to do is to do the right conversion. சிவாஜி ஒரு நல்ல திரைப்படம். அதை 3Dல மாத்துறது ஒரு நல்ல யோசனை. பெரிய நடிகர், நல்ல சூழல், நல்லா ஓடி மிகுந்த வரவேற்பு பெற்ற படம். கன்வர்ஷன் தொழில்நுட்பத்தை சரியா செய்யறதுக்கு நிறைய ஆட்களும் நேரமும் தேவை. திரு குகன் அவர்களும் சரவணன் சார் அவர்களும் எந்த குறைகளுக்கும் இடம் கொடுக்காம பொறுமையா ஒத்துழைச்சாங்க. நாங்க செஞ்சிருக்கோம் இந்த 3D திரைப்படத்தை அனைவரும் மிகவும் விரும்பி ரசிப்பாங்கன்னு நான் நம்புறேன். நான் பார்த்த ஊரில் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு.